காலையில் எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்கன்னா வீடு அமைதியாக இருக்கும். அந்த அமைதிக்கும் ஒரு தனி சத்தம் இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என் வாட்டர் பாட்டில், எங்கள் அம்மா என் ஸ்நாக்ஸ், அம்மா என் லஞ்ச் பாக்ஸ்னு வீடு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கூல் பஸ் போன அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டில் இருக்க அமைதியை ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அந்த அமைதி நல்லா ரொம்பவே ரசிப்பேன். ஆனால் அதே டைமு நம்ம சுற்றி பார்த்தா சரி இப்போ தான் என்னோடய டியூட்டியாக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தோணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவங்கள ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன், அவங்களுக்கே அந்த ஆன்சர் கிடச்சிரும். சரி, ஃபஸ்ட்டு நான் என்னோடய பெட்ரூம்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம பெட்ரூம் தான் நம்மளோட டேயை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். ஆனால் காலையில் அவசரத்தை பார்த்தா போகிற ஒரு பக்கம் இருக்கும், தலானி இன்னொரு பக்கத்தில் இருக்கும், ட்ரெஸ்ஸு மேலே கிடக்கும், சார்ஜர் கட்டில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு இடத்துல சிதறி தான் கிடக்கும். நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நான் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துமே பெட்டை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் நீட்டாக்கிட்டு இருந்தேன். ஸோ பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தோணுங்க. வாழ்க்கையில் இதே மாதிரி தான் பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா முதல்ல இது ஒரு ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் சில நேரம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போதே நம்ம மனசு லைட்டாகிடும். அதாவது வாழ்க்கையில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணாலே அது எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு அது தெரியணும். அங்கே தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சின்ன சேஞ்ச் பண்ணாலே உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். கட்டில் சரி பண்ணும்போது ஒரு சின்ன வேலை தாங்க அது பண்ணுறது. ஆனால் அந்த சின்ன வேலையை நம்ம கரெக்டாக பண்ணும்போது அந்த ரூமே நீட்டாகிடுற மாதிரி இருக்கும். நான் அந்த பெட்டை மட்டும்தான் நீட் பண்ணேன், பட் பார்க்கவே பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ஆர்கனைசரை எப்போயுமே டெய்லி நான் கரெக்டாக ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். என்னோடய பையனோட ட்ரெஸ் தான் உள்ளே வச்சுருந்தேன். அதை அடிக்கடிக்கு மேலே திணிச்சு, ஏன்னா அவராக செலக்ட் பண்ணி போடணும்னு நினைப்பார் ட்ரெஸ்ஸு. சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு அதை தான் எடுத்து நம்ம போடுவோம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு. ஆனால் இப்போ இருக்க பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் புது ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி, வாவ் ட்ரெஸ் வேணும், இதில் இந்த பிரிண்ட் வேணும், இந்த கார்ட்டூன் வேணும், இந்த அனிமல் வேணும் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி நீ உன்னோட பாக்ஸை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு செலக்டடாக வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். ஸோ அவன் ரொம்ப மெஸ்ஸியும் ஆக்காத மாதிரி இருக்கும். அது செஷனாக இருக்கனால நான் இந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அதையும் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூம் நீட்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வருவேங்க. ஹால் தான் எல்லாரோட மெமரிஸ் இருக்கிற இடம்னு சொல்லலாம். அதாவது சோஃபாவில் ஒரு டவல் இருக்கும், பக்கத்தில் ஒரு ரிமோட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஹேர் கிளிப் இருக்கும், எங்கேருந்து வந்தனே தெரியாத ஒரு பென்சில் கிடக்கும், இன்னும் நேற்று நைட் குடித்த வாட்டர் பாட்டில். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுங்க. சில நேரம் ரிமோட்டை தேடுறதுக்குள்ளே சீரியலே முடிஞ்சிடும். நம்ம எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ரிமோட் அப்போ தான் காணாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த 2 பேருக்கும், என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வரும் பாருங்கள் இந்த ரிமோட்டுக்கு சண்டை. இது மேண்டேட்ரியான சண்டை போல் எல்லார் வீட்லையும். நான் சின்ன வயசில் இருக்கும் போதும் எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, 2 பேருக்கும் அந்த ரிமோட்டுக்கு தான் சண்டை வரும். இப்போ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எப்படி எல்லார் வீட்லேயும் இந்த ரிமோட்டுக்கு தான் சண்டை வருது அப்படின்ற மாதிரி தோணும். சில நேரம் ஃபோன் கையிலே இருக்குமா, என் ஃபோன் எங்கே நான் தேடுவேன், அந்த நிலமையில இருக்கும் ஹாலு. கையிலே தான் இருக்கும், என் ஃபோன் எங்கன்னு தேடிகிட்டு இருப்பேன். ஹெட்ஃபோனும் அப்படி தான் கழுத்துலாம் மாட்டியிருப்பேன், ஆனால் ஹெட்ஃபோன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பேன். இது தாங்க நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு பொருளும் அதோட இடத்துல வைக்க ஆரம்பித்தா தேடுற நேரம் குறையும். வாழ்க்கையும் நம்ம லைஃப்பும் அப்படி தாங்க. எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும் இதுக்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்கள் மனசில் இருக்க அந்த கன்ஃபியூஷன் குறைஞ்சிரும். நீங்கள் இப்போது தேவையே இல்லாத ஒரு மேட்ரு, ஒரு ப்ராப்ளம்க்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் தான் ஆவீங்க. ஸோ அதுக்கப்புறம் துணியை மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த வேலை ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கடுப்பான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு துணியும் மடிக்கும் போது எனக்கு நிறைய மெமரிஸ் வருங்க. இது என்னோடய பையனோட ஃபேவரட் டிஷர்ட், இது நேற்று அவன் போட்டு விளையாண்டுட்டு இருந்த டிஷர்ட்டு, இந்த ட்ரெஸ்ஸு போட்டு தானே ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வரும். இப்படி ஒவ்வொரு
துணிக்கும் வந்து ஒரு மெமரிஸ் வச்சுக்கிட்டே நான் ஜாலியாக மடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம கடுப்பான வேலை தான், ஆனால் அது வந்து நம்ம இன்னும் கடுப்பாகி அதை இது பண்ணோன்னா அது என்ஜாய் பண்ண முடியாது, அதை நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு துணியும் மடிக்கும் போது அது மொத்தத்தையும் இவங்க வந்து நான் எடுத்து வைக்கலன்னா வந்து தள்ளி விடுவாங்க பாருங்க. அப்போ முதல்ல கோவம் வரும், அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு விட்டுருவேன். ஸோ அடுத்து வந்து இந்த ரூமில் ஃபுல்லாக டாய்ஸ் தான். டாய்ஸ் வேர்ல்டுன்னே சொல்லலாம். டாய்ஸ் உலகமே இங்கே கிடக்கு. ஒரு காரு டேபிள் கடியில், ஒரு டைனோசர் கிச்சன் வாசலில் இருந்தது, ஒரு பில்டிங் பிளாக்கு என் காலில் குத்தி ஐயோ எவ்வளோ வலி தெரியுமா. நைட்டெல்லாம் இருட்டில் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போவோமா, சில டைம் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும். ஸோ டாய்ஸ்லாம் அங்கே எங்கெங்கேயா விட்டுட்டு அதை அப்படியே போய் நான் படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சு அதில் காலை மிதிப்பேன் பாருங்க, குத்தும் அப்படி வலிக்கும். அந்த வலியை வார்த்தையில் சொல்லவே முடியாது. டாய்ஸ் எடுக்கும்போது நான் எப்போ நினச்சிப்பேன், வீடு வந்து அதாவது பசங்க இருக்கிறனால தான் வீடு இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, இவ்வளோ குப்பையாயிருது அப்படின்னு நான் நினப்பேன். ஆனால் அதே பசங்க இல்லாத வீடை யோசித்து பார்த்தா சுத்தமாக தான் இருக்கும், ஆனால் அது ஒரு எம்டியாக இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீனாக தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும், அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். எல்லாத்தையும் வந்து ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கையை வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ட்னா அது அந்த பர்ஃபெக்டானது இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடுன்னு சொல்லி எங்கேயுமே இருக்காது. அப்படி இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் கல்யாணம் ஆகி அவங்களாம் போனதுக்கப்புறம் வீடை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் அப்போ நம்ம யோசிப்போம், நம்ம வீடு வந்து யாருமே இல்லையே, ரொம்ப எம்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜாலியாக மெமரிஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்னோடய பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். டைமு இப்போ தான் பெட்ரூமை க்ளீன் பண்ணேன், ஹாலை க்ளீன் பண்ணேன், டாய்ஸ் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே ஸ்கூல் விட போகிறாங்க. நம்மளோட லைஃப் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த ரொம்ப பிஸியான லைஃப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், ரொம்ப எல்லாமே வீடை வந்து க்ளீனாக வைக்கணும், க்ளீனாக தான் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான உமனு, பர்ஃபெக்டான ஒய்ஃபு, பர்ஃபெக்டான அம்மா இப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களோட டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கா, பாடி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நம்மளும் சும்மா காலட்டிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளும் வந்து இந்த ஃபேமிலிக்காக நம்மளோட ஃபுல் முயற்சியும் கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் டிவி பார்க்கணுன்னு உட்காந்தா அப்போவே நம்மளுக்கு அந்த கில்ட்டும் வரும். என்னடா நம்ம இப்படி ஃப்ரீயாக உட்காந்துருக்கோமே, வேறு எதுவும் வேலையாக இருக்கா அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பையனை போய் கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்துட்டு 12:30க்கு விடுவாங்க. நான் மிஸ்ஸுக்கிட்டேயும் சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன் 12:30க்கு விடுறீங்க, 2:30 கொஞ்சம் விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்ஸு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நாங்கள் நல்லா இருக்குது பிடிக்கலையான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வர வழியில் வந்து சாருக்கு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் விற்பாங்க மொனக்கடையில். ஸோ அவருக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து கிரேஸ், வாரத்தில் ஒரு நாள் வாங்கி தருவேன். அதில் வாங்கி தந்தால் 2 தரையும் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு ஒரு பொட்டு வந்தது அந்த கிஃப்ட் பாக்ஸில். அம்மாவுக்கு வாங்கி தந்தியான்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா டாய்ஸ் தான் பசங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த தடவை பார்த்தா ரப்பர் பேண்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ அக்காவுக்கு வாங்கி தந்தியா அப்படின்னாமே ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த டாய்ஸ் வரலன்ற அந்த ஃபீலிங்கை வந்து இது பண்ணிட்டான். ஸோ அவாய்ட் பண்ணிட்டான். அம்மாவுக்கு வாங்கி தந்திருக்கோம், அக்காவுக்கு வாங்கி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிச்சனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனை பார்த்தா அப்படியே மலை மாதிரி கடந்தது. இந்த கிச்சனை எப்படி இந்த அளவுக்கு ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் நான் தான் அந்த கிச்சனை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சரி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம், முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு டேபில் ஒரு பாட்டை ஒன்று போட்டுக்கிட்டு பிடிச்ச பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு வைப் கொடுக்கும் எனக்கு, அந்த வேலை செய்கிற ஃபீலே வராது. ஸோ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கிச்சன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணால் போதும்னு யாராவது நினச்சா அது பெரிய ராங்க. இங்கே இருக்க வேலைக்கு முடியவே இல்லை. காலையில் சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங்கும் முடியாது, நைட்டும் முடியாது, இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அதுதாங்க இந்த கிச்சனோட ஸ்பெஷலு. கிச்சனை துடைக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம மனசில் சில நேரம் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி தாங்க நம்ம மனசு. தேவையில்லாத எண்ணங்களை போட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு மெஸ்ஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
எதுக்கு நம்ம தேவையில்லாத இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு, எவ்வளோ டைம் பிஸியாக ஓடிட்டுருக்கு. தேவையில்லாதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்கிற போய் அதை போய் யோசிச்சுக்கிட்டே, ஸோ அதெல்லாம் க்ளீன் மைண்டை வந்து லேசாக லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை கேட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம சிங்கை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சிங்கில் இருக்க வெசல்ஸை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தேவையில்லாத எண்ணங்க, குழப்பங்க, ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் போட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃபு எவ்வளோ டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா? உங்களோட டே அதிலே ரூன் ஆயிரும், நம்மளால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், வரதான் செய்யும், ப்ராப்ளம் வரதான் செய்யும். பட் வந்து அதையே திங்க் பண்ணாதீங்க. லைஃப் உங்களுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு லைஃப் தான், 2 லைஃப்பில் சான்ஸ், 2 செகண்ட் சான்ஸ் அதெல்லாம் கிடையாது. அதை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக லேசாக எடுத்துக்கோங்க. எடுக்கிறது கஷ்டம்தான், பட் நான் ட்ரை பண்ணி எனக்கு அது நல்லா இருக்குது, அதனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். மலம் மாதிரி கடந்தது. நிறைய பேருக்கு பாத்திரம் கழுவ பிடிக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதை விட இந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்வேன். ஏன்னா அது கழுவும் போது நான் நிறையா திங்க் பண்ணுவேன், அதாவது பாட்டும் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பண்ணுவேன். ஆனால் நிறையா வந்து என் மைண்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்கும். நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இல்லை ஒரு சைலண்ட்டாக கேட்டு பாருங்களேன், அந்த பாத்திரத்தோட இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அது ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட அமைதியே தனியாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நிறைய சுமைங்க வருங்க. ஆனால் அந்த சுமையை வந்து நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு கப்பு, ஒரு பிளேட்டு, அந்த மாதிரி ஒரு கரண்டி இருக்கும்போது நான் வாஷ் பண்ணியிருந்தா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்காது. இது எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன், மொத்த பாத்திரத்தையும் தேய்க்கலான்னு சொல்லிட்டு, கடைசியாக தேய்க்கலான்னு சொல்லிட்டு சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சமே உட்காந்து தேய்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இது எனக்கு ஒரு இது சுமை மாதிரி தானே. எவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னோடய டைமு, என்னோடய முதுகு வலி எல்லாத்தையும் சேர்த்து நான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இதை வந்து நம்ம சேராமையும் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு மோட்டிவேஷன் டே இருக்கும், ஒரு சில டைம் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வராது. ஸோ நிறைய சுமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் சின்னதாக இருக்கும் போதே அதை கிளியர் பண்ணி அதை அவ்வளோதான் தள்ளி வச்சுருங்க. ரொம்ப எல்லாத்தையும் போட்டு குமிச்சு வச்சுக்கிட்டு மண்டை வெடிக்கிற மாதிரி டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஸோ பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையும் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் கிச்சன் க்ளீன் பண்ண அந்த இதே வரும். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் சமையல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், என் பசங்க கத்திகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம், இந்த ஒரு கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க. அதிலே பாதி டைம் போயிடும். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா காய்கறி நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும், என்ன மறந்துட்டியா, என்னைக்கு சமையல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் கறி, ஒரு நாள் ரசம், எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நம்மளோட டயர்ட் எல்லாமே மறந்துடுங்க. அந்த நம்ம வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம், பட் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அந்த ஃபீல் வந்து வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பன்னீர் பிரியாணி தான் பிளான் பண்ணேன். இன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் நார்மலாக எப்பயும் பண்ணும் போதே சூப்பராக பண்ணுவேன். என்றைக்கும் இல்லாமல் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும், ஸ்பெஷலாக பண்ணணும், நீ நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஓவராக பார்த்து பண்ணேன்னா சொதப்பிருச்சு. அந்த மாதிரி தாங்க லைஃபு. நம்ம வந்து நார்மலாக போயிட்டு இருந்தாலே நல்லா தான் போவோம். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு காட்டி ஒரு சில விஷயம் பண்ணுவோமா, அது ஒரு சில டைம் நல்லா வராமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ரொம்ப நம்ம மேலேயே நம்ம டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் எனக்கு ஏன் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு மட்டும் எல்லா நல்லதும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்பை வந்து கோ வித் த ஃப்ளோ. அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீடை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடை ஃபுல்லாக பெருக்கி தொடச்சிடலாம், அதுதான் இன்றைக்கி என்னோடய பிளான்.
ஸோ அதுதான் என்னோடய டேயோட கடைசி வேலையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கடைசி வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ணல இந்த பெட்ரூமு, ஹாலு, டாய்ஸை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இன்னொரு செக்ஷன் வரும் நைட் முடியறதுக்குள்ளே. ஸோ ஒரு செக்ஷன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது திரும்ப பசங்க வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம். தூசி எல்லாம் வெளியே போகிற மாதிரி நம்ம மனசில் இருக்க கவலைங்களும் வெளியே போயிடுச்சுன்னா எவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ தொடச்சி முடிச்சுட்டு ஒரு தடவை வீடை முழுசாக பார்த்தா அதே வீடு தான், ஆனால் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலுக்கு தாங்க இந்த எல்லா வேலைகளும் நம்ம பண்ணுறது. வீடு வேலைன்னா நம்மளுக்கு சம்பளம் இல்லாத வேலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் கிடைக்கிற லவ், ஒரு அமைதி, ஒரு குடும்பத்தோட சிரிப்பு, அதுக்கு எந்த சம்பளமும் ஈடாகாதுங்க. உண்மை அதுதான். அதனால இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன வேலையாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதை சாதாரணன்னு நினைக்காதீங்க. ஒரு வீடை வீடாக மாறுறதுக்கு சிமெண்ட்டும் செங்கலும் மட்டும் தேவைப்படாது. அதுக்குள்ளே நம்ம டெய்லி நம்ம கொடுக்குற லவ்வு எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த லவ்வோட வெளிப்பாடு தான் நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன வேலைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தினமும் நம்ம செய்கிற வேலையை கூட அழகாக சந்தோஷமாக ஜாலியாக பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.